ஃப்ரெண்ட், இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஷாப்பிங்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்து மளிகை ஜாமான், காய்கறி, ஆயில் ஐட்டம், முட்டை ஐட்டம், ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு பொருளுமே இல்லை, முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் இன்றைக்கி வாங்கிட்டு வர போகிறோம். ஸோ என்னெல்லாம் வாங்குறேன்னு சொல்லிட்டு வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? நீங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ 2 பேருமே கிளம்பிட்டோங்க. 2 பேரும் யாராருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டும் நானும் தான். ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால அவங்களும் கூட வரேன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் 2 பேருமே இப்போ கிளம்பிட்டோம். இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா விருத்தாச்சலம், கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரில. ஸோ கேள்விப்படாதவங்க கேள்விப்பட்டுக்கோங்க. ஸோ நம்ம ஊர் பக்கத்தில் சிட்டி வந்து விருத்தாச்சலம், சிதம்பரம், சேத்தியாத்தோப், வடலூர். ஸோ இந்த மாதிரி 4-5 ஊர் இருக்குது. அதில் இப்போ போகிற ஷாப்பிங் வந்து விருத்தாச்சலத்துக்கு போயிட்டுருக்கோம். ஸோ 2 பேரும் ஸ்கூட்டியில் தான் போகிறோம். ஏன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, எனக்கும் ஷாப்பிங் ஒர்க் இருக்குது. 2 பேருமே வண்டியில் போன இடத்துல வேலையை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு நேரத்துக்கு வந்துகிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்காக நாங்கள் வந்து இப்போ வண்டியில் போயிட்டுருக்கோம். அவங்க ஆக்சுவலி வந்து நம்ம புது வீடு கட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த புது வீட்டுக்கு அறுக்கால் வைக்கணும், அறுக்கால் கதவு, ஸோ அந்த மாதிரி வைக்க வேண்டியிருக்கு. அதுக்கு வந்து மரம் தேடிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கடலூர் டிஸ்ட்ரிக்டில் எங்கே கிடைச்சாலும் மரம் இப்போ வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால அதை தேடிட்டு இருக்காங்க. நல்ல மரமாக வேணும் இல்லையா, தேக்கில் தேடிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி மரம் தேடுறதுக்கு தான் இன்றைக்கி என் கூட விருதாச்சலம் வந்துட்டுருக்காங்க. அவங்கள அப்படியே நம்ம வந்து பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே வர வேண்டியதுதான். ஸோ இதுதான் விருத்தாச்சலம் என்ட்ரன்ஸ், பார்த்தாலே தெரியும். இது வந்து கமிட்டின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டேட் பேங்க்கு இந்தாண்டே இருக்குது கமிட்டி. இங்கே தான் நெல் கொள்முதல், விற்பனை எல்லாமே இந்த கமிட்டியில் தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஷாப்பிங் பேர் வந்து கமிட்டி ஷாப்னு சொல்லுவோம். இது தாண்டினதுக்கப்புறம் இப்போ ஸ்டேட் பேங்க் வந்திருக்கோம். ஸ்டேட் பேங்க்கில் ஏன் வந்திருக்குன்னு பார்த்தீங்களா, ஆக்சுவலி ஏடிஎம் கார்டில் தான் அமௌண்ட் இருக்குது. எஸ்பிஐ ஏடிஎம்மில் அமௌண்ட் எடுத்துகிட்டு அப்படியே போய்ட்டு ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு நான் இப்போ ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறதுக்கு நிற்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அமௌண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணு, நான் ஒன்று வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. ஸோ ஸ்டேட் பேங்க் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் எஸ்பி அக்கௌண்ட்குள்ளே போய்ட்டு நான் அமௌண்ட்டும் எடுத்துகிட்டு அங்கேருந்து நம்ம ஷாப்பிங் பண்ணுறதுக்காக கிளம்பியாச்சு. மோஸ்ட்லி நான் இப்படி தான் பண்ணுவேன். ஸோ எல்லா இடத்துலையும் ஜிபே, ஃபோன்பே இருந்தாலும் நம்ம ஏடிஎம்மில் அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் வாங்கும்போது தான் அது இன்னும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மளிகை கடைக்கு வந்துட்டு, இந்த மளிகை கடை நேம் வந்து சுதர்ஷன். நான் இதில் தான் எப்பவும் வாங்குவேன். இதுக்கு முன்னாடி வெங்கடேஸ்வரான்னு சொல்லிட்டு பெரிய ஹோல்சேல் மார்க்கெட் இருக்குது. அது வந்து எங்கள் ஊருக்கு வர வழியிலே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நான் பில் பண்ணிவிட்டு என்னை ஒரு 1 ஹவராவது வெயிட் பண்ண வைக்கிறாங்க. அது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இவங்க நம்ம கண்ணு முன்னாடியே எடுத்தும் கொடுக்குறாங்க. நம்ம இல்லாதது இருக்கிறத கண்டுபிடிச்சி வாங்கிட்டு போயிடலாம். அதனால் நான் இந்த ஷாப் இப்போ மாற்றிட்டேன். இதுக்கு முன்னாடி வெங்கடேஸ்வரா தான் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ இங்கே பில் பண்ணிவிட்டு நான் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேங்க, நீங்கள் பில் பண்ணினதை எடுத்து வச்சுருங்கன்னு சொல்லிவிட்டு நான் இப்போ காய்கறி மார்க்கெட் வந்து காய்கறி வாங்குறதுக்கு வந்திருக்கேன். ஸோ எங்கள் ஊர் காய்கறி மார்க்கெட் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இந்த மார்க்கெட் வந்து பர்மனண்ட்டாக அங்கே இருக்கிற மார்க்கெட். சந்தைன்னு போடும்போது புதன்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாளில் சந்தைன்னு எங்கள் ஊர் சைட்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம போய்ட்டு காய் வாங்கும்போது ரேட் கம்மியாகவும் இருக்கும், நம்ம கட்டைப்பை நிறையாவும் காய் வாங்குகிற ஃபீலும் இருக்கும். ஸோ சந்தையிலலாம் மிஸ் பண்ணிடாதீங்க. வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி சந்தையில் போடுற காய் வாங்குறது இன்னும் நமக்கு ரொம்ப லாபம்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்படி மார்க்கெட்டில் போய் வாங்கும்போது எப்படியும் ஸ்டாண்டர்டான பொருளாக தான் இருக்கும், ஸ்டாண்டர்டான ரேட்டாக தான் இருக்கும், குறைச்சி பேசி வாங்கவும் முடியாது. ஸோ அவங்க சொல்கிற ரேட்டுக்கு தான் நம்ம வாங்கிட்டு வரலாம். ஆனால் அந்த சந்தையில் கூவி விற்பவாங்க. இந்த மாதிரி 2 கிலோ தக்காளி இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக விற்பாங்க. அந்த மாதிரி வாங்கும்போது நமக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறி ரேட்டை பாருங்கள், 310 ரூபா வந்துடுச்சு. என்ன தான் வாங்கினேன்னு எனக்கு தெரில, 310 ரூபாயா, எல்லாமே ரேட்டு ஏறிடுச்சிங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கொத்தமல்லி தழை வாங்கலாம்னு சொல்லிட்டு கொத்தமல்லி தழை அக்கா கிட்டே வந்து கொத்தமல்லி தழை 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு, அதுக்கு பக்கத்தில் எலுமிச்சம்பழம் அக்கா இருந்தாங்க. அவங்கக்கிட்ட எலுமிச்சம்பழம் 10 ரூபாய்க்கு கொடுங்கக்கான்னா 10 ரூபாய்க்கு 3 பழம் நிற்குமான்னு சொன்னாங்க. சரி 20 ரூபாய்க்கு கொடுங்கக்கா, பசங்களுக்கு ஸ்கூல் போகிறதுக்கு லெமன் ரைஸ் கிண்டி கொடுக்கலான்னு சொல்லிட்டு 20 ரூபாய்க்கு அந்த அக்காட்ட 6 பழத்தை வாங்கிட்டு நம்ம மளிகை ஜாமான் கொடுத்துட்டு வந்தோம் பார்த்தீங்களா பில்லு, அந்த அக்கா கடைக்கு போயிட்டு நம்ம மளிகை ஜாமானை வாங்கினோம். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து பாருங்கள், ஒரு கட்டைப்பையில் காய்கறி, ஒரு கட்டைப்பையில் வந்து முட்டாட்டை, மல்லாட்டை எண்ணெய் கேன் வாங்க வேண்டியது இருக்குது, ஒரு நல்லெண்ணெய் பாட்டில் ஒன்று இருக்குது. ஸோ இவ்வளோ தான் என்னுடைய காய்கறி மார்க்கெட் வர்ற பை. இப்போ கருவாடெல்லாம் இருக்குது, பட் கருவாடு டீட்டெயில்ஸ் எனக்கு எதுவும் தெரியாது. நான் கருவாடு மோஸ்ட்லி வாங்கவும் மாட்டேன், எனக்கு வைக்கவும் தெரியாது. அதோடைய ஸ்பெஷல்லாம் எனக்கு தெரியாதுங்க. கருவாடை பற்றி நான் அதுக்கிட்ட இன்னும் போகலை. சீக்கிரம் கற்றுக்கிட்டு கருவாடும் வாங்கி நம்ம வீட்டில் எல்லாமே பண்ணணும். குழம்பாக இருக்கட்டும், ஃப்ரைவாக இருக்கட்டும், எல்லாம் கற்றுக்கிட்டு செய்யணும். நான் இது வரைக்கும் இன்னும் கருவாடு வாங்கி எதுவுமே செஞ்சதில்லை. மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு அடுத்த ஷாப்புக்கு போயிட்டுருக்கேன். அடுத்த ஷாப் என்ன ஷாப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பூன்லேயே லென்த்தாக கரண்டி இருக்கும். கரண்டி லென்த்துக்கு ஸ்பூனு அப்படி தான் சொல்ல முடியும்.
ஸோ அது வந்து ஆல்ரெடி இந்த அண்ணா கிட்ட வாங்கியிருந்தேன். இப்போ திரும்பி அவங்கக்கிட்டே போய் அண்ணா அந்த எனக்கு லென்த்தாக இருக்கும் பாருங்கள் அந்த ஸ்பூன் கரண்டி வேணும்னான்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவங்களும் தேடி தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. இதுவா அதுவான்னு கேட்குறாங்க. இல்லைன்னான்னு சொன்னேன். ஃபைனலாக இந்த கரண்டி தான் கிடச்சிது. எனக்கு ஸ்பூன் வச்ச மாதிரி லென்த்தில் எடுத்துகிட்டு போயிருந்தேன், அது கிடைக்கல. சரி இதாச்சும் கொடுங்கன்னு சொல்லிட்டு இதோட ரேட் வந்து 50 ரூபா சொல்லி 40 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ஸோ அங்கேருந்து அடுத்த ஷாப் வந்து நம்ம கடைவீதி. ஸோ கடைவீதின்னு சொல்லுவோம். கடைவீதிக்கு பின்னாடி சைடு பிளாஸ்டிக் ஷோரூம்னு ஒரு ஷாப் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் பிளாஸ்டிக் ஜாமான்லாம் கம்மி ரேட்டுக்கு ஹோல்சேலாக வாங்கிட்டுருக்கேன் இந்த ஷாப்பில் தான். ஸோ அதனால் அந்த ஷாப்புக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து நான் வாஷிங் மிஷின் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த வாஷிங் மிஷின் துணியை வாஷ் பண்ணி காய வைக்கிறதுக்கு என்னால் துணி எடுத்துகிட்டு போக ஒரு ட்ரே கிடையாது. ஸோ அந்த ட்ரே போயிட்டு வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டே நான் வந்தேன். அவங்களுக்கும் ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான்னு சொன்னாங்க. சரிவா கொஞ்சம் அக்சசரிஸ் சின்ன சின்ன ஒர்க் இருக்குது, அதை முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு வந்தேன். கூட்டிகிட்டு வந்து பாருங்கள் எவ்வளோ பிளாஸ்டிக் பொருள்னு சொல்லிட்டு. ஸ்கூல் பசங்களுக்கு வந்து ஜாமெண்ட்ரி பாக்ஸாக இருக்கட்டும் பாருங்கள், மேலே இருக்கிறதெல்லாம் ஜாமெண்ட்ரி பாக்ஸு, அதோட ரேட்லாம் 20 ரூபா 15 ரூபா. ப்ரஷ்ஷு, ஸ்நாக்ஸ் பாக்ஸு, வீட்டுக்கு தேவையான அனைத்து பிளாஸ்டிக் பொருளும் இந்த கடையில் இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா எல்லாமே கம்மி ரேட்டில் வாங்கிக்கலாம். ஸோ விருத்தாச்சலம் டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்களுக்கு தெரியும். ஜெக்கோட ரேட்லாம் 20 ரூபா தான் இந்த கடையில். ஜெக்காக இருக்கட்டும், நான் மோஸ்ட்லி இந்த கடையில் தான் பிளாஸ்டிக் ஜாமான்லாம் வாங்குவேன் வீட்டுக்கு. என் வீட்டில் இருக்கிற மோஸ்ட்லி பிளாஸ்டிக் பொருள் எல்லாம் அந்த கடையிலேருந்து எடுத்துகிட்டு வரது தான். குடம்லாம் 40 ரூபா 30 ரூபா. ஸோ இந்த மாதிரி ரேட்டில் தான் குடமும் இங்கே இருக்குது, தண்ணி குடம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் இப்போ ட்ரே ஒன்று தேடி வந்துவிட்டோம். இந்த ரேக்கில் அடிக்கிறதுக்கு பாருங்கள், இதோட ரேட் வந்து 100 ரூபா. இதில் குறைஞ்சது ஒரு 30 துணி போட்டு கொண்டு வந்து காய வச்சுக்கலாம். சரி போதும், இந்த சைஸ் போதும் 100 ரூபாய்க்குன்னு சொல்லிவிட்டு அதை எடுத்துக்கிட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டு பாப்பாவுக்கு வந்து தண்ணி பாட்டில் கேட்டிருந்தோம். அது இதோட ரேட் 30 ரூபா. ஸோ ஒரு தண்ணி பாட்டிலு, அந்த ட்ரே ஒன்று, அதுக்கப்புறம் துணி துவைக்கிற ப்ரெஷ்ஷு, ஒரு ஜெக்கு. இந்த ஜெக்கோட ரேட் வந்து 60 ரூபா. துணி துவைக்கிற ப்ரெஷ்ஷோட ரேட்டு வந்து 15 ரூபா சம்திங். ஜாமெண்ட்ரி பாக்ஸ் 15 ரூபா. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ரேட்டு கம்மி தான். ஸோ அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே நாங்கள் அடுத்து எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் விருத்தாச்சலம் கடைவீதி பெரிய கோவில். ஸோ இந்த பெரிய கோவிலை சுற்றி தான் நாங்கள் வரோம். ஸோ விருத்தீஸ்வரர் கோயிலை தாண்டி தான் நாங்கள் இப்போ போகணும். ஸோ இந்த கோவிலுக்கு வந்தவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய கோவில், பழமலைநாதர் திருக்கோவில், சிவன் கோவில். ஸோ எங்கள் விருத்தாச்சலத்தில் ஃபேமஸான பெரிய கோயில்னு சொல்லுவோம். அங்கேருந்து நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாலக்கரை. ஸோ இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ விருத்தாச்சலம் டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக பாலக்கரை. ஸோ மோஸ்ட்லி இந்த பாலக்கரையில் சைடில் வந்து காய்கறி, பழ வகைகள் எல்லா ஒரு வில்லேஜில் விளையிறது எல்லாமே இந்த சைடில் விற்றுட்ருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஆயில் வாங்குறதுக்காக ஆயில் கடைக்கு வந்திருக்கோம். இங்கே 1 கிலோ மல்லாட்டை எண்ணெய் வந்து 146 ரூபா வருது. 1 கிலோ நல்லெண்ணெய் 194 ரூபா வருது. எனக்கு 1/2 கிலோ நல்லெண்ணெயும் 5 கிலோ மல்லாட்டை எண்ணெயும் வாங்கிட்டு போகலான்ட்டு பில் போட்டேன். 827 ரூபா வருது. ஸோ அதை அப்படியே பே பண்ணிட்டு அந்த பில்லு கொடுப்பாங்க. அந்த பில்லை கொண்டு வந்து உள்ளே கொடுத்துட்டு நம்ம ஆயில் வாங்கிட்டு போக வேண்டியதான். ஸோ இங்கே தான் நான் ரெகுலராக நான் ஒரு 10 இயர்ஸாக நான் ஆயில் வாங்குகிற ஷாப் இந்த ஷாப் தான். பாருங்கள் கண்ணு முன்னாடி அந்த சைடில் வந்து ஆடுற இடம். ஸோ ஆடி இங்கே தான் கொடுப்பாங்க. மல்லாட்டையாக இருக்கட்டும், எள்ளாக இருக்கட்டும், தேங்காவாக இருக்கட்டும். ஸோ ஆயிலும் இங்கே வந்து கிடைக்கும், ரெடிமேடாக நம்ம வாங்கிக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மல்லாட்டையாக வாங்கிட்டு வந்து இங்கே ஆடி எண்ணெய் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நான் 5 கிலோ சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, 5 கிலோ இப்போ என் கேனுக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த 5 கிலோ வாங்கி ஊற்றிட்டு 1/2 கிலோ நல்லெண்ணெயும் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு பாட்டி வந்து அவங்க ஒரு 2.5 கிலோ வாங்கிட்டு இருந்தாங்க. அதை உங்ககிட்ட காட்டலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்திருந்தேன். அந்த ஆயிலோட குவாலிட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் எந்த கலப்படமும் கிடையாது. டைரெக்டாக மல்லாட்டை அரைச்சாங்கன்னா மல்லாட்டை, எள்ளு அரைச்சாங்கன்னா எள்ளு. ஸோ அந்த மாதிரி எதுவுமே கலப்படம் இல்லாத ஆயில். நான் 10 வருஷமாக இங்கே தான் வாங்கிட்டுருக்கேன். இந்த ஆயில் தான் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ அங்கேருந்து கிளம்பியாச்சு வீட்டுக்கு. ஸோ இதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பிளாஸ்டிக் கடைக்கு போயிட்டு பிளாஸ்டிக் பொருள்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ என்னென்ன வாங்கியிருக்கோம் சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஜெக்கு வாங்கியிருக்கோம். இதோட ரேட் வந்து 60 ரூபா. எல்லாமே ஹோல்சேலாக கிடைக்கிறது தான். ஸோ இது ரேட் 60. நெக்ஸ்ட்டு ஒரு தண்ணி பாட்டில் வாங்கியிருக்கேன். இதோட ரேட் வந்து 30 ரூபா. ஒரு தண்ணி பாட்டில் ஒன்று வாங்கியிருக்கேன். 12 வடிகட்டுறது, காஃபி வடிகட்டுறது 12 இருக்குது. இதோட ரேட்டு வந்து 60 ரூபா. 12 ஹோல்சேல் கடையில் வாங்கினது தான்.
பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது ஒன்று வாங்கினேன். இது பசங்களுக்கு வந்து 2 ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டு 15 30 ரூபா வரும். 2 ப்ரெஷ் வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டு வந்து 10 ரூபா சொன்னாங்க 2 ப்ரெஷ்ஷு துணி துவைக்கிறதுக்கு. ஸோ நம்ம வாஷிங் மிஷின் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வாஷிங் மிஷினுக்கு வந்து துணி துவைச்சா அதை எடுத்துகிட்டு போயிட்டு காய வைக்கிறதுக்கு ஒரு பொருள் கிடையாது. அதனால் இந்த பிளாஸ்டிக் கூட தான் வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டு வந்து 100 ரூபா. ஸோ இன்னொரு குவாலிட்டி இருந்துச்சு, அதோட ரேட்டு வந்து 160 ரூபா சொன்னார். எனக்கு இதுவே போதும்னு சொல்லிட்டு 100 ரூபாயில் சிம்பிளாக வாங்கிட்டு வந்தேன். ஸோ பிளாஸ்டிக் கடையில் இவ்வளோ தான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம காய்கறி வாங்கியிருக்கோம். காய்கறியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 310 ரூபா வருது. ரேட்டு 310 ரூபா வருது. என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இதோட ரேட்டு மட்டும் 300 பில்லு இருக்கிற காய்கறியோட ரேட்டு மட்டும் 310 ரூபா வருது. பாருங்கள் என்னென்ன காய் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ தான் இருக்குது. கேரட், பீன்ஸு, வெங்காயம், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், வாழைக்காய், வெண்டைக்காய், இஞ்சி. ஸோ இவ்வளோ தான் காய்கறி வாங்கியிருக்கேன் இன்றைக்கி. இது எப்படியும் 1 வீக் யூஸ் பண்ணுவேன். 310 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். நான் எப்பயும் 150 ரூபாய்க்கு தான் வாங்குவேன் காய். இப்போ காய்கறி ரேட்டு டபுள் மடங்காக ஏறி போயிருக்கு. ஸோ இந்த பிளாக் அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா தெரியும், இன்றைக்கி பர்ச்சேசிங் வந்து வெஜிடபிள்ஸ், மளிகை ஜாமான், பிளாஸ்டிக் கடை, ஸோ இந்த மாதிரி 3 ஐட்டம்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 2000 ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் தான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த ஷாப்பிங் விலாகாக இருக்கட்டும், ட்ராவல் விலாகாக இருக்கட்டும், ஸோ பசங்களை வச்சு பசங்க என்னென்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா விலாகும் என்னோடய சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் தான். தேங்க்யூ.